பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்ல விரும்பும் வார்த்தை, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல எவ்வளவு தெளிவா ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார்ல. அன்பில்லைன்னா என்னை நீங்க தரிசிக்க முடியாது, என்னை அறிய முடியாது. ஏன்னா நான் அன்பாக தானே இந்த பூமியில இருந்தேன். எல்லாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பும் சுகத்திலும் பலத்திலும் ஆரோக்கியத்திலும் எல்லாரையும் நான் வழி நடத்தினேன்ல அப்படின்னு கேட்குறாரு. நம்மளை அநேகர் சர்ச்சுக்கு போவோம், ஊழியம் செய்கிறோம்னு சொல்லுவோம், ஆண்டவருடைய பாடல்களை பாடி துதிப்போம். ஆனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சமாதானம் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு அவர்களை பற்றின ஒரு நெகட்டிவான விஷயங்களை பரப்பி அந்த சண்டை பெருசாகிறதுக்கு தான் நம்ம காரணமாக இருக்கிறோம். நம்ம நிறைய பேர் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படி செய்யலைன்னா ரொம்ப நல்லது. ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரு, நம்ம அன்பாக இருக்கிறோன்றதை அவரும் அறிந்து கொள்வார். ஆனால் இனி வருகிற நாட்களில் ஆண்டவர் போல நாமும் அன்பானவர்களாக இருப்போம். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான ஒரு வழி அன்பு தான். எல்லா கட்டளைகளிலும் தலையாய கட்டளையும் அன்பு தான். எனவே முடிஞ்ச வரையில் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்து ஆண்டோடைய கிருபத்தை இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமீன்.